Hello friends, welcome to Meera Mind Voice. Saturday episode, day 83 in Big Boss House. இன்னி எபிசோடும் இந்த வாரம் மாதிரியே எமோஷ்னலாக திரும்ப இந்த வாரத்தில் என்ன நடந்ததுங்கிறதுனுடைய ஒரு ரீகேப்பாக அப்படியே தாங்க இருந்தது. ஒரே ஒரு விஷயம், இந்த வாரம் டபுள் எவிக்ஷன், இன்றைக்கி வெளில போனது ஜெஃப்ரி. அது மட்டும்தான் முக்கியமான நிகழ்வு. மற்றபடி எகெயின் ஜெஃப்ரி போனதுமே கூட எல்லோரும் பயங்கர எமோஷ்னலாகி எல்லோரும் பக்கம் பக்கமாக அழுது, ஈவன் விஜய் சேதுபதியே அப்படியே பயங்கர எமோஷ்னல் ஆகி இப்படியே ஒரு மாதிரி எமோஷ்னல் வீக்காகவே இந்த சாட்டர்டே எபிசோடும் சேர்ந்து முடிந்தது. ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதி வந்தார். ஃபேமிலிஸ் வந்தாங்க, அன்பாக சொன்னாங்க, அதிகம் சொன்னாங்க, ஒரு சில பேர் அதட்டி சொன்னாங்க. இவங்களுக்கு எது புரிஞ்சுது, அது எவ்வளவு புரிஞ்சுது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே எல்லா பிளேயர்ஸை பற்றியும் ஒப்பீனியன் உண்டு. ஒரு சில பேர் ஸ்ட்ராங்கு, ஒரு சில பேர் அரகண்ட்டு, ஒரு சில பேர் ஸ்மார்ட்டாக விளையாடுறாங்க, வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி, அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் நமக்கு நம்ம ஃபேமிலியை பார்க்கும்போது. ஸோ இவங்கெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு கேட்போம். இவங்க இதோட கிளைமேக்ஸு முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி இருக்குது, ஆனால் இது கிளைமேக்ஸ் இல்லை, இன்னும் ஆட்டம் பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை நிகழ்வு. ஆக்சுவலாக விஷால்கிட்டையும் சரி அன்ஷிதாவை தான் ஃபுல்லாக காமிச்சாங்க. அவங்க காமிச்சதை பார்த்தா சரி இன்றைக்கி போகிறது அன்ஷிதா தானோ அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி தான் இருந்தது. விஷால் அன்ஷிதாவும் பேசிகிட்ருக்காங்க. நீ வெளியில் போயிட்டு எனக்காக வெயிட் பண்ணு, நான் வரேன், நம்ம அங்கே பேசலாம் அப்படிங்கிறாரு விஷால். நான் போனால் என்ன பண்ணுவேன்னா, நான் வெயிட் பண்ணுறேன், நீ போனால் நீ போய் வெயிட் பண்ணு அப்படிங்கிறாங்க. அன்ஷிதா ஏதோ விட்டக்குறை தொட்டக்குறை, நான் போய் பேசணும், இவங்க வந்தப்போ தான், அர்ச்சனா வந்தப்போ தான் எனக்கு அது ரொம்ப ஃபீல் ஆச்சு, நீ என்னை எவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணியிருக்க அப்படின்னுட்டு நான் போய் அதை முடிச்சு விடணும்னு எதையோ சொல்கிறாங்க. ஸோ பை சொல்லணும் அப்படின்னுட்டு விஷால் பழசை தூக்கி போட்டுட்டு, இது சம்திங் நியூ, நான் எப்படி அருணோட ஃப்ரெண்டாக இருக்கேனோ, அவர் எல்லாருக்கிட்டேயும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே தான் மெயின்டைன் பண்ணுவார். கேட்டால் நான் தப்பான ஹோப் யாருக்குமே கொடுக்கலன்னு சொல்லிவிடுவார் வசதியாக. அதே மாதிரியே பேசிகிட்ருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அருண்கிட்ட போய் ஏதோ சொல்கிறாங்க காதில் ரகசியமாக. உடனே அப்படியா அப்படின்னா ஐ வில் பி த ஹாப்பியஸ்ட் பர்சனுங்கிற மாதிரி அருண் ரியாக்ஷன் கொடுக்குறாரு. உன் லைஃப்பில் எல்லா கட்டத்துலேயும் எல்லா இடத்துலையும் நான் நிற்பேன், எனக்கு ரொம்ப முக்கியமான பர்சன்ஸ் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாரு. அது சொல்கிறத பார்த்தா அன்ஷிதா ஏதோ தெரியலைங்க, வெளியில் வந்தால் தாங்க தெரியும். தென் மிட் நைட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஹவுஸ்மேட்ஸுக்காக ஸ்பெஷலாக விடுதலை 2 ஸ்க்ரீன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக விடுதலை 2 பார்க்குறாங்க. முடிச்சுட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணும்போது விஜய் சேதுபதி சொன்னார், ஒவ்வொரு வாரமும் அவங்க ஈகராக இருப்பாங்க, நான் என்ன சொல்ல போகிறேன், என்ன கேட்க போகிறேன்னுட்டு. இந்த வாரம் நான் ஈகராக இருக்கேன், படத்தை பார்த்துட்டு அவங்க என்ன ரிவ்யூ சொல்ல போகிறாங்க அப்படின்னுட்டு நான் ஆரம்பித்தார். ஸோ ஒவ்வொருத்தராக சொன்னாங்க. அருண் சொன்னார், சார் நீங்கள் படத்தில் அப்படியே வாழ்ந்தீங்க, நீங்கள் நடிக்கலாம் இல்லை, ப்ரப்போஸ் பண்ணுற சீன்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. சௌந்தர்யா சொன்னாங்க, அவங்க குண்டடி வாங்கின உடனே நீங்கள் ஒரு சிரிப்பு சிரிச்சிங்க, ஏதோ சொன்னீங்க இதுதாண்டா நீங்கள் அப்படின்னுட்டு, அது ரொம்ப நல்லா இருந்ததுன்னொன்னே அதுக்கு அவர் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னார். தென் படமே ஒரு புரட்சியாக இருந்தது அப்படின்னு முத்து சொன்னார். மஞ்சரி சொன்னாங்க, இந்த படத்துக்கு வாழ்த்து எழுதி அனுப்பும்போது மக்களுக்கு பிடித்ததை படமாக கொடுக்காம மக்களுக்கு தேவையானதை பிடிக்கிற விதமாக படமாக எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த படம் இருந்தது சார். அவங்க நல்ல வார்த்தையில் விளையாடுறாங்க. சொன்ன உடனே எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஓகே, ஃபேமிலி வந்ததை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டஸ்டன்ஸ் எமோஷன் அண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னோடனே தீபக் ஃபஸ்ட்டு சொன்னார், சன்னை பற்றி, ஒய்ஃபை பற்றி, ஒய்ஃப் எப்படி சன்னை கவனிச்சுக்கிறாங்க, அவங்க எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா க்ரெடிட்டும் ஒய்ஃபுக்கே அப்படின்னுட்டு. அடுத்தது ரயான், உங்களுக்கு என்ன அவ்வளோ பெரிய சோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எனக்கு இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, எனக்கு
ரொம்ப சரியாக சொல்ல வரல, உங்கள் முரண்களை வந்து கேட்டு வாங்கி அதை கடந்து போனது ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப பெருமையாக இருந்தது. எனக்கே ஐ ஃபெல் இன் லவ் வித் யூ ஆல், எனக்கே என் பசங்களையும் ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே வரலாம் போல் இருந்தது அப்படின்னாரு. உடனே மஞ்சரி வந்து மகனை பற்றி பேசினாங்க. அதாவது சொன்னாங்க, டெவில் டாஸ்க் பண்ணினப்போ டெவிலினுடைய மொத்த உருவமாக நான் இருந்தேன்னு எல்லோரும் சொன்னாங்க. என் பையன்கிட்ட கேட்டேன், அந்த டாஸ்க் பார்த்தியா, அம்மா எப்படி இருந்தேன் அப்படின்ட்டு. உடனே அவன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா. என்னன்னு கேட்டால், நீ எங்கள் அம்மா அப்படின்ட்டான். அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருந்ததுன்னொன்னே இவரும் ஒரு அம்மா கதை சொன்னார். சொல்லி இந்த மாதிரி அம்மானாக்க எல்லாருக்குமே வசதி தான் அப்படின்னு எல்லாருமா ரொம்ப நெகிழ்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அடுத்தது பவித்ரா வந்து ஃபேமிலி நம்பிக்கை கொடுத்தாங்க அப்படின்னோடனே உங்கள் ஃப்ரெண்டு ஷாமந்தா வந்தாங்க இல்லையா, அவங்க சொன்னாங்க இதுதான் நீன்னுட்டு. ஆனால் அது நீ இல்லை, அதை உடச்சி வெளியில் வந்து கடந்து வர்றது தான் நீ, இதுதான் நீன்னு உன்னை நீ லிமிட் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பவுண்ட்ரி செட் பண்ணாதேன்னு பவித்ராவுக்கு சொன்னார். அடுத்தது ஜெஃப் வந்து சொன்னாங்க, எங்கள் அம்மா வந்து சிரிக்கிறாங்கல்ல, அவர் உள்ளே வரும்போது எங்கள் அம்மா சிரிக்கிறாங்க சார், ஆனால் அது ஒரு நிறைவான சிரிப்பு கிடையாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே வந்து எங்கள் அம்மா சிரித்து பேசிகிட்டு இருந்தது நிறைவாக இருந்தது. நான் ஏதோ அவங்களுக்காக சாதிச்சிட்டேன், அவங்களுக்காக ஒன்று பண்ணிட்டேன்னு எனக்கு சந்தோஷமாக இருந்ததுன்னு விஜய் சொன்னார். பேசு, நான் நினச்சா மற்றவங்க நினச்சிட்டு போகிறாங்க, நீ பாட்டு பேசுன்னு உங்கள் அம்மா சொன்னாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப டீப்பாக இருக்குது. உங்கள் அம்மா நல்லா யோசித்து மெச்சூர்டாக பேசுகிறாங்க. நிறைய இன்னும் உங்கள் அம்மா கிட்ட பேசு, அவங்கக்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணு அப்படின்னாரு. அடுத்தது ஜாக்லின் பார்த்துட்டு, ஓ சகப்பு ட்ரெஸ்ஸு எங்களுக்கு ஏன்னு தெரியும்னோன்னா பின்னாடி யாரோ சாண்டா அப்படின்னாங்க. ஸோ சந்தோஷமாக ரொம்ப நிம்மதியாக இருந்தது சார். மனசில் ஒரு ஓரத்தில் ஒரு பயம் இருந்தது, அம்மா நான் செய்கிறது எதுவும் தப்பு பண்ணிடலையேன்னு கேட்டு அவங்க இல்லைன்னு சொன்ன உடனே ரொம்ப நிம்மதியாக இருந்தது அப்படின்னாங்க. அருண் வந்து விஜேஎஸ்ஸே சொல்கிறாரு, உங்கள் அப்பா உங்களுக்காக பேசினது ரொம்ப நல்லா இருந்தது, அது ஒன்றும் அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு இல்லையே அப்படின்னு சொன்னது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணுற அருண் மட்டும் வேண்டாம், மற்றபடி மற்றவங்களெல்லாம் ஏதாவது வார்த்தை சொல்லி டீஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது மட்டும் வேண்டாம், அதர்வைஸ் யூ ஆர் குட் அப்படின்ட்டாரு. விஷால் வந்து செம்ம ஹாப்பி அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னொன்று வந்தது நேஹா என்னுடைய சிஸ்டர், அவங்க வந்து ஆர்டிஸ்ட்டு அப்படின்னோடனே அவங்க ரொம்ப மெச்சூர்டாக பேசினாங்க. சௌந்தர்யாவை கூப்பிட்டு எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னாரு. அன்ஷிதாவிட்ட தான் சொன்னார், உங்கள் பாட்டு போட்ட உடனே உங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படியே கோடி எக்ஸ்ப்ரெஷன் கொட்டி நீங்கள் மூஞ்சியில் உங்களுக்கு அப்படியே டைட் க்ளோஸ்அப் வச்சாங்க பாருங்கள். உண்மையிலே அன்ஷிதாவோட ஃபீலிங்ஸ் அப்போ ரொம்ப நல்லா இருந்தது, அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது, அழகாக இருந்தது. அது உடனே அம்மா வந்து சம்மந்தி சமைச்சு கொடுத்தாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அவங்க இந்த வீட்டெல்லாம் பார்த்தது பண்ணினது அப்படின்னாங்க. முத்து எழுந்தினோடனே எல்லோரும் கைத்தட்ட, இது என்னுடைய பேரண்ட்ஸ்க்கு கொடுக்குற கைத்தட்டலாம் எடுத்துக்கிறேன் சார். நோ, இது உங்களுக்காக கொடுக்குற கைத்தட்டல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எமோஷ்னலாக சொன்னார். எங்கள் அம்மா வந்து என்னை இப்படி பார்த்தாங்க அப்படி பார்த்தாங்க, அது என்னென்னலாம் சொன்னாரோ அது எல்லாத்தையும் திரும்ப ரிப்பீட்டுங்க அப்படி இருந்தது. அடுத்தது சௌந்தர்யா, நஞ்சுண்டன் குரலும் உங்கள் குரலும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, இல்லை சார் அப்படிலாம் இல்லை சார், அவள் எங்கள் அப்பா சொல்லவே சொன்னார், இந்த குரல் தான் உனக்கு ப்ளஸ்ஸு, நானே குரலை மாற்றிக்கிறேன்லாம் கேட்டேன், இந்த குரல் தான் உனக்கு ப்ளஸ்ஸு, நீ இதை வச்சுட்டே மேலே வந்துடுவேன்னு எங்கள் அப்பா அன்றைக்கே சொன்னார் சார் அப்படின்ன உடனே, ஓஹோ அவருக்கு அப்பயே தெரிஞ்சிருக்குன்னு சொன்னோன்னே, எனக்கு வந்து என்னுடைய ஃபேமிலி இந்த மாதிரி கிடச்சது தான் சார் பெரிய பிளஸ்ஸிங்கு அப்படின்னாங்க. உடனே சார் என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்கன்னு, அவங்க எதுக்கு வருத்தப்பட போகிறாங்க அப்படின்னோடனே, இல்லை நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். ஷீ வாண்டட் ஹிம் டு ஆஸ்க் அபவுட் ஹர் ப்ரப்போசல், ஆனால் அவர் எதுவும் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. சரி ஏதோ ஒரு நாள் வருத்தப்படுவாங்க, அப்புறம் சரியாக போயிடுவாங்க, விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி பாஸ் ஆன் பண்ணிட்டார். அதை காதல் படுத்துகிற பாடு என்ன பண்ண முடியும், வயசு கோளாறுங்கிற மாதிரி பேசி முடிச்சிட்டார் அதை. அதுக்கப்புறமா ஃபேமிலி வந்த வீடியோ பார்க்குறீங்களா, அப்போ நீங்கள்லாம் பண்ண ரியாக்ஷன்ஸ் பார்க்குறீங்களான்னு திரும்ப அதை பார்க்க வச்சு முடியலடா சாமி. அடுத்தது முரண் வச்சாங்க, ஆனால் உங்களுக்கு
நீங்கள் வந்து யார் மேலே முரண் இருக்கும்னு எதிர்பார்ப்பு இருந்தது, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஜாக்லின் சொன்னாங்க, விஷாலை கேட்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க ஜெஃப்பை சொன்னது எனக்கே சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஜெஃப்பை சொன்னதை அவங்க சவுண்டை சொல்லுவாங்கன்னு கூட நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னாங்க. அடுத்தது ரயான் வந்து நான் வந்து என்னையும் ஜாக்கியும் சவுண்டையும் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அவங்க மஞ்சரி அண்டு முத்துவை சொன்னது பயங்கர அன்எக்ஸ்பெக்டிவாக இருந்தது அப்படின்னாரு. அடுத்தது முத்து வந்து எல்லாரும் ஏதாவது சொல்லுவாங்க, என்னை பற்றி எல்லோரும் வெளியில் உட்காந்து பேசியிருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க யாரையுமே சொல்லாதது எனக்கு ஏமாற்றமாக இருந்தது அப்படின்னாரு. உடனே நாங்கள் பார்த்தது வேற ஒரு ஆள் தான், ஆனால் நீங்கள் நினைக்கிறது என்ன? வெளியில் எல்லோரும் சொல்கிறாங்க, அவங்க வந்து ஒருத்தர் சொல்கிறாங்க, ஆனால் நாங்கள் பார்த்தது வேறு ஆள் தான் அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்க, எப்படி அப்படின்னொன்னே தீபக் சொன்னார், என் ஒய்ஃப் வந்து ஜாக்கை சொன்னாங்க 2 AM ஃப்ரெண்டுன்னுட்டு, ஆனால் நாங்கள் அப்படி பார்க்கல அவங்கள. அது மாதிரி ஜெஃப்பை பற்றி சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பையன் ரொம்ப பேலன்ஸ்டாக பேசுகிறான், அது பண்ணுறான்னு சொன்னது சந்தோஷமாக இருந்தது அப்படின்னாரு. முத்து வந்து சவுண்டை சொன்னார். முரண்பாடு என் பொண்ணு மேலே தான், அவங்க அப்பா சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது சார் அப்படின்னுட்டு. ராணவ் வந்து நாங்கள் எல்லோரும் என்னமோ நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் வந்து அவங்க வீட்டிலேருந்து வந்து அவன் வீட்லேயும் எப்படி தான் சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னாங்க. உடனே சவுண்டை கூப்பிட்டு கொஞ்சம் ஸ்டோர் ரூம் போய் நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுங்கன்னு. ஐயோ சார், நான் இந்த வாரம் நாமினேஷனில் கூட இல்லை அப்படின்னாங்க. உடனே சரி இல்லை போங்க, போயிட்டு அங்கே ஒன்று வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு வாங்க, திறந்து பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னார். வந்த உடனே பார்த்துட்டீங்கன்னா, இல்லை சார் என்னமோ எழுதியிருக்கு, நான் பார்க்கல சார். பார்க்கலன்னா எழுதியிருக்குன்னு எப்படி தெரியும்? அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தாரு பாருங்க. இவங்கெல்லாம் நல்லா செய்கிறாங்க. ஸோ அதை பார்த்தா சௌந்தர்யாவின் சமையல் குறிப்புகள்னு ஒரு இது போட்டு கவர் போட்டு, ஏன்னா சார் உள்ளுக்குள்ளே பேஜஸில் எல்லாம் காலியாக இருக்குன்னொன்னே நீங்கள் தான் அதை அத்தனையும் ரொப்பணும், எழுதுங்க அப்படின்னாரு. இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் பெண்கிறதுனால உங்களுக்கு சமைக்க தெரியாதுங்கிறதுனால கொடுக்கல. இது வந்து நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி சமைச்சிருந்தீங்கன்னா இப்படி தான் கொடுப்போம் அப்படின்னு அதை வந்து நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிவிட்டு, உங்கள் ஃபேமிலி பார்த்தப்போ உங்களை தவிர அவங்க எல்லோரையும் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிது அப்படின்னு சொன்னோடனே, வெளியில் வந்து புக்காகவே போட்டுடலாம், சமையல் குறிப்புகள்லாம் எழுதுங்கன்னொன்னே, உங்கள் பிளெஸ்ஸிங்கோடு இன்னும் நிறைய புளிக்குழம்பு பண்ணுறேன் சார் நாங்கள். உடனே என்னையே கிண்டல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அங்கே பேசி இங்கே பேசி அப்படியே எங்கிட்டையும் வருதில்லை, 12 வாரம் ஆச்சு அப்படின்னுட்டு பிரேக் விட்டு போயிட்டார். திரும்ப வந்த உடனே எவிக்ஷன், ஜெஃப்ரி எவிக்டட். எல்லா ஹவுஸ்மேட்ஸும் பயங்கர ஷாக்கு. அதுலேயும் அன்ஷிதாவும் சௌந்தர்யாவும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அழறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பையன் ஜெஃப்பு, அவன் வெளில வரட்டும், அவனை அன்பாக பேசி வழி அனுப்பி வைப்போன்னு சொல்லிட்டு பிரேக் விட்டு போயிட்டார். இங்கே எல்லாருமே வந்து ரொம்ப அழுத உடனே அவன் சொல்கிறான், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணினேன், நான் தான் சொன்னேனே, சொல்லிகிட்டே இருந்தேனே அப்படின்னோடனே சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க, டேய் நான் விஷால் தான் போவான்னு நினச்சேன்டா, உன்னை அனுப்பிச்சிட்டாங்கடா அப்படின்னுட்டு. அவன் வந்து சொன்னான், நான் யாரையும் யூஸ் பண்ணிக்க மாட்டேன், நீங்கள் அது சொன்னது தப்பு, ஆனால் அந்த இடத்துல நீங்கள் சொல்லும்போது இல்லை நான் அப்படின்னு உங்ககிட்ட கவுண்டருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு பேசாமல் இருந்தேன், என்னை நாமினேஷன் பண்ணாதீங்கன்னு நான் யூஸ் பண்ணிக்கலன்னு சொல்லிவிட்டு வெளியில் ஸ்டேஜில் வந்து இந்த வாரம் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், மிஸ் பண்ணிட்டேன், 3 பேர் என்னை போட்டாங்க, நான் வெளில வந்துட்டேன், இத்தனை நாள் தப்பிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பையனை என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் தான் பேசியிருக்கான். அவனுக்கு நண்டு கிஃப்ட் கொடுத்தாங்க. மகாபலிபுரம் கடற்கரை கோவில் ஷோர் டெம்பிள் போட்ட படம் அது கொடுத்துட்டு வெளில வந்த உடனே விஜய் சேதுபதி ரொம்ப அன்பாக பேசினார். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ நல்லா ஹைட்டுக்கு வருவ, நீ எல்லாம் இது பண்ணுன்னுட்டு. வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸும் திரும்ப பார்த்தப்பையும் அதுதான் சொன்னாங்க. அதுவும் மெயினாக முத்து சொன்னார், நிற்கவே நிற்காத, ஓடிட்டே இரு, நல்லா பண்ணு, நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு வரணும். பிக் பாஸே நெக்ஸ்ட் டைம் உள்ளே வரும்போது ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான் உள்ளே வரணும் அப்படின்னாரு. பார்ப்போம், பையன்கிட்ட நிறைய உண்மையிலே டேலண்ட் இருக்குது. நல்லா இத்தனை பேரை சமாளித்து முட்டி மோதி கிளியராக தெளிவாக பிளான் பண்ணி விளையாடி இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கான் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக அவங்ககிட்ட ஒரு திறமை இருக்குது. நல்லா மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க.
பார்த்த உடனே ரொம்ப நர்வஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தான். அவங்க அம்மா பேச்சை கேளு, அதை தான் நிறைய ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னார். உங்கள் அம்மா நல்லா பேசுகிறாங்க, தெளிவாக பேசுகிறாங்க, உங்கள் அம்மா சொல்கிற பேச்சை கேளு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு எல்லாம் இது பண்ணோடனே எங்கள் வீட்டில் நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்போ அதெல்லாம் உரைக்கலை. ஆனால் வளர்ந்ததுக்கு அப்புறமா பின்னாடி என்றைக்கோ ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது தான் அது நமக்கே உரைக்கிறது, இது நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்காகவும் ஒரு பாட்டு பாடிட்டு ஹி லெஃப்ட். போனதுக்கு அப்புறமா அன்ஷிதாவும் அழறாங்க. அதே மாதிரி சௌந்தர்யாவும் எனக்கு ரொம்ப முடியல, ஜெஃபை நான் இப்பயே மிஸ் பண்ணுறேன், அவனுக்காக இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி அழுது அவங்களுடைய அழுகு ஆனால் ஜென்யூனாக இருந்தது. அதோட இன்றைய எபிசோடை முடிச்சிட்டாங்க. நாளைக்கு யார் போகிறாங்கன்னு தெரியல. மேபி அன்ஷிதா. எல்லாம் வர்ற இதெல்லாம் பார்த்தோன்னா சோஷியல் மீடியாவில் அன்ஷிதான்னு தான் போடுறாங்க. அதையே நாமும் நம்புவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.